சொல்றாங்க, நான் யாரு குழந்தையும் நாசம் பண்ணணும்னு நான் நினைக்கல. நான் இந்த பூஜைய பண்ணல. சாரி பாட்டி, நான் இந்த பூஜைய செய்யக்கூடாது. ஏன்னா நான் கர்ப்பமாவே இல்ல. எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சக்தி மாலைய கீழே போடுறாங்க. சிவபதி சொல்றாரு, வேலா என்ன நடக்குதுங்க? மாமா, நான் நிஜமாலே கர்ப்பமா இல்ல. என்ன வேலா, பூஜையில என்ன அசிங்கம் அது? மாமா, நான் சொன்னா நீங்க யாருமே நம்பல. சக்தி கர்ப்பமாகலைன்னா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்லுமா. நானும் வேலுவும் இன்னும் சேர்ந்து வாழ கூட ஆரம்பிக்கல. என் கை விரல கூட வேலுவை தொட விடல. போதுமா அத்த, இதுதானே நான் சொல்லணும். வேலு சக்திய அடிக்கிறாரு. மாப்பிள்ள என்ன இது? சிவபதி சொல்றாரு, யாரு மாப்பிள்ள? உன் பொண்ணு என் பிள்ளை கூட வாழவே இல்லைன்னு சொல்றா. மாப்பிள்ளையாம்ல மாப்பிள்ள. இந்த வேளா, மீசைய முறுக்குறதுல மாத்திரம் ஆம்பளையா இருந்தா பத்தாதுரா. பொண்டாட்டி இத்தனை பேத்துக்கு முன்னாடி நீ ஆம்பளையே இல்லைன்னு பேசிட்டாடா. பாக்குற, நீ சொல்லலாட்டி அதானே அர்த்தம். உன் லட்சணம் இதானடா. தொடக்கூட வக்கு இல்லாம இல்ல உண்டாயிருக்குன்னு பூஜையில வேற நிக்கிற. விசாரிக்கலாம்டா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, இதுக்கு மேல எந்த கர்மத்தை விசாரிக்கிறது? இவன் விரும்புறான்னு ஊரை கூட்டி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இவன் வாழ்ந்த லட்சணத்தை பாத்தியாமா? எல்லாம் வேஸ்டா. எல்லாம் ஆம்பளைன்னு சுத்திக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? தேசக்காரி எல்லாரையும் எப்படி ஏமாத்திருக்கா. சிக்கல் சிவபதி வம்சத்துக்கே நீ ஒரு அசிங்கம்டா. இன்னையும் என் குடும்பத்தையும் கர்ப்பம்னு சொல்லி ஏமாத்திருக்காடா. இவெல்லாம் ஒரு பொண்ணா? எப்படா இவளை விரும்பின? இப்ப கூட மாமா இவ உண்மைய சொல்லியிருக்க மாட்டா. இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணதே நான் தான் மாமா. அதனாலதான் உண்மை வெளியே வந்துச்சு. இன்னரசு சொல்றாரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலு உன்னால எப்படி இருக்க முடியுது? தொங்கிரு பேசாம. அவ முழுகாம இல்லைன்னு எனக்கு தெரியும்னு. சுத்தி நான் அவ்வளவு சொல்லியும் என்ன அவமானப்படுத்திட்டேல்ல. ஆனா உன்னை அவமானப்படுத்தின. அவமானப்பட்டு நிக்கிறது நான் வேலு. ஒவ்வொரு முறையும் நான் உண்மை சொல்றப்ப தடுத்தது யாரு? நீ தானே. இப்ப எல்லாரும் என்னை போய் சொல்லின்னு சொல்றாங்க. எல்லா பழியும் பாவமும் வரும்னு எனக்கு தெரியும். இன்னும் மெய்யனாதா, என் குழந்தைதான் சொத்துன்னு சொன்ன. இதுதான் நீ வளர்த்த லட்சணமா? உன் வளர்த்த லட்சணத்துக்கு படிக்காத நாங்க எவ்வளவோ தேவல. சக்தி சொல்றாங்க, இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது, அப்பா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேலு சொல்றாரு, நான் அப்பாவுக்கு புரிய வைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ இங்கதான் இருக்கணும் சக்தி. சேரன் சொல்றாரு, அவ பக்கம் உண்மை இருந்துச்சுன்னா அதை மாத்திரம் சொல்லுங்க, தேவையில்லாம பேசாதீங்க. சிவபதி சொல்றாங்க, யாரும் பதில் பேச தேவையில்லை. என்னை ஏமாத்தி கழுத்தறுத்தது உன் பொண்ணு. நான் வெளியே அனுப்புறேன். இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரி எங்க குடும்பத்துக்கு தேவையில்லை. சக்தி கைய வேலு பிடிக்கிறாரு. சக்திய சிவபதி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு போறாரு சக்திய சிவபதி. வேலுவ தென்னரசு புடிச்சுக்கிறாரு. கேட்டுக்கு வெளியே தள்ளி விடுறாரு. கேட்ட மூடிடுறாரு சிவபதி. சேரன் கேட்ட திறந்துகிட்டு உள்ள போறாங்க. சிவபதி சொல்றாரு வேலு கிட்ட, அவன் நகத்தை கூட தொட முடியல, இன்னும் திமிரிக்கிட்டு போற. பக்கமா இல்லையாடா? ஒரு பொண்ணுக்கு என்னடா அவ்வளவு திமிரு வேண்டியது இருக்கு? நீ விழுந்துட்ட, வேஸ்டடா, நீ வேஸ்ட். கொஞ்சம் கூட மதிப்பே இல்லடா. எதுக்குடா அவ? அப்பா, அவ என் பொண்டாட்டிப்பா. அவ வேண்டான்னு தான் சொன்னான். ஆமான்னு சொன்னது ஏன் தப்புப்பா. நான் தான் அந்த பொண்ணை அமைதியா இருக்க சொன்னேன்ப்பா. வேலை யாராவது வெளியே விட்டீங்க தொலைச்சு போடுவேன். சேரன் கூப்பிடுறாரு மீனாவை. என் ஃபேமிலி மொத்த பேரும் வெளியே வெயிட் பண்றாங்க, நானும் வெயிட் பண்றேன். மலருமா, நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் நாணயம் ஆப்கானி, நாளை பார்க்கலாம்.